லைவ் தமிழ் செய்திகள். லைவ் தமிழ் செய்திகள் இந்த வாரம் மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு தர நினைக்கின்றது. திவினேஷின் பாடல் இந்த வாரம் ஒலிக்கிருக்கின்றன. 4வது சிம்மாசனம் திவினேஷுக்கா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. பல பேர் அதற்காக பிழையான கொமெண்ட்ஸ்களும் செய்திருக்கின்றார்கள். சில பேர் திவினேஷுக்காக வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். திவினேஷ் சிறந்த ஒரு பாடகர் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. அவருக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று லைவ் தமிழ் செய்திகள் விரும்புகின்றன. அதைத்தான் ரசிகர்களும் ஆரவாரமாக எதிர்பார்க்கின்றார்கள். இம்முறை பிரபலிய பட்டிமன்ற தலைவர் லியோனி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். லியோனியும் பழைய பாடல் மீது கூடுதலான ஆர்வம் காட்டக்கூடியவர். அவரும் பழைய பாடல்களை ரசிப்பதில் அவரே ஈடாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒருவர் நடுவராக வந்திருக்கின்றார். திவினேஷை சூழ முதியவர்களும் பெரியவர்களும் சூழ்ந்திருக்கின்றார்கள். அவருக்கு ஆசீர்வாதமும் வழங்கப்படுகின்றன. யாரும் எதிர்பார்க்காத ஒரு சிறந்த பாடகன் என்று வாழ்த்துகின்றார்கள், பிரார்த்திக்கின்றார்கள். திவினேஷின் ஆற்றலை அவர்கள் மதிக்கின்றார்கள். நடுவர்கள் கூட அசந்து பார்க்கின்றார்கள். இசை துறையில் இருக்கின்ற பெரியவர்கள் கூட வியந்து பார்க்கின்றார்கள். அந்த அளவுக்கு திவினேஷுக்கு இருக்கின்ற சங்கீத திறமையும் அவருக்கு இருக்கின்ற குரலில் இருக்கின்ற அற்புத தன்மையும் பலரையும் மயக்கிருக்கின்றது என்று கூற வேண்டும். லைவ் தமிழ் செய்திகள் திவினேஷ் ஏன் வெற்றி பெறக்கூடாது, டைட்டில் வின்னராக திவினேஷ் தான் வர வேண்டும் என்றும் லைவ் தமிழ் செய்திகளுக்கு பல பேர் கொமெண்ட்ஸ் செய்து வருகின்றார்கள். உண்மையில் அவரை பார்க்கும் பொழுது பல முதியவர்களின் வாழ்த்துக்களை பெறக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். திவினேஷை பொறுத்தவரையில் அவர் ரசிகர் பட்டாளம் ஒன்று சேர்ந்தே அவரை வாழ்த்துகின்றார்கள், பிரார்த்திக்கின்றார்கள். திவினேஷ் சிறந்த ஒரு பின்னணி பாடகராக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்பதுவே அவர்களின் அவாவாகும். ஆகவே நாங்கள் திவினேஷுக்கு எவ்வாறான இடம் கிடைக்கப் போகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். லைவ் தமிழ் திவினேஷ் வெற்றி அடையும் வரை தொடர்ந்தும் இணைந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை.